இந்த சபா மக்கா இருக்கு பாருங்க, இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே முதல்ல ஒரு சிங்கப்பூர் கடை இருந்துச்சு. இப்போ இருக்கா என்னன்னு தெரியல, பார்ப்போம் உள்ள போய். இதெல்லாம் இப்போ பங்களாதேஷ் தான். இந்த இருக்கு பாருங்க, சிங்கப்பூர் சீமாட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கலாம். இது முன்னாடி நம்ம கடை தான். ஏன்னா லுங்கியெல்லாம் இருக்குல்ல, அதான் இங்கே உள்ள சேலையெல்லாம் சூப்பராக இருக்கும். வாங்க கடைக்குள்ளே போய் என்ன இருக்குது எது இருக்குன்னு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? சரி, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. முன்னாடி நான் வந்திருக்கேன் இங்கே. எவ்வளோ வருஷமா அந்த கடை இருக்கு? 40 வருஷமா? சூப்பர். இப்போ எத்தனை கடை வச்சுருக்கீங்க? இப்போ முதல்ல நான் 2-3 கடை பார்த்தேன், சிங்கப்பூர் சீமாட்டி அப்படின்ட்டு. எலக்ட்ரானிக்ஸ்லாம் இருந்துச்சு, போயிட்டாங்க. நீங்கள் எவ்வளோ வருஷமா இருக்கீங்க சவுதியில்? 40 வருஷம். சூப்பர். கடையில் இப்போ முன்ன மாதிரி பொருள் இல்லை அவ்வளோவாட்டு, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரி, ஓகே. நண்பர்களே, இங்கே வந்து சாரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சாரிலாம் வந்து எங்கே உள்ளது பாய்? ஜப்பான். மேட் இன் ஜப்பான். ஜப்பான் சாரி இங்கே வாங்கிக்கலாம். இது எவ்வளோ வருது சாரி? மினிமம் 60 ரியாலா? அதாவது குறைஞ்சது வந்து 60 ரியால். 60 ரியால் 50 ரியாலுக்கு எவ்வளோ வருது? 1 ரியாலுக்கு 25 ரூபா போட்டால் எவ்வளோ? 1500 ரூபா வருதோ? 60 ரியாலுக்கு நம்ம ஊர் காசு வந்து 1500 ரூபா கிட்ட வரும். ஆனால் ஜப்பானில் உள்ள சேலை சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு நான் முன்னாடி வாங்கியிருக்கேன். இங்கே வந்து அதாவது லேடிஸுக்கு கொடைப்பாவடை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே உம்ரா துணி கூட வச்சுருக்காங்க. உம்ரா துணி எவ்வளோ வருது? 75. 25. சரி, 25னா பரவாயில்ல. ஓகே, சூப்பர். வேறு என்ன இருக்குது உங்கள்கிட்ட ஸ்பெஷலாக? இங்கே மார்டின் சட்டை கூட இருக்குங்க. அதான் முன்னாடி இந்த மார்டின் சட்டை தான் நான் எடுக்கிறது. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும், அந்த அளவாக இருக்கட்டும். அப்புறம் அந்த சட்டை வந்து மார்டின் சட்டை வந்து காட்டனா பாலிஸ்டரா? ட்விஸ்ட் காட்டனா? ஆமாம், ரொம்ப சூப்பராக இருக்கும் மார்டின் சட்டை. அந்த டிச்சிங்காக இருக்கட்டும். இது மார்டின் இல்லை, வேறு எங்கே வச்சுருக்காரு? இதாக இருக்கா? என்ன பார்த்தேனே மார்டின், இதாக இருக்கு பாருங்க. இதான் மார்டின் சட்டை. இந்த மார்டின் சட்டை இப்போ எவ்வளோ வருது? இப்போ 40 ரியால். 40 ரியால் வருது. 1000 ரூபா. ஏன்னா 1000 ரூபா. அதுக்கப்புறம் இந்த லுங்கி வந்து இந்தோனேஷியாவா? இந்தோனேஷியா லுங்கி கிடைக்கிது. அதுக்கப்புறம் பாய்கிட்ட வந்து கோடாளி தைலம், தங்க கோடாளி தைலம். அந்த கோடாளி தைலம் எடுங்களேன். சின்னது இதில் 12 பீஸ் இருக்குது. இது வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக? எப்படி? ஒரிஜினல். டூப்ளிகேட் வச்சிருக்கலாம்? வைக்கிறது கிடையாது. சரி, ஓகே. இது எவ்வளோ வருது இந்த 12 பீஸு? 35 ரியால். சூப்பர். அது பெருசு? இது 20 ரியால். இந்த பெருசு இது வந்து எத்தனை? 50 மில்லி? 56 மில்லி இது. ஆமாம், 20 ரியால். அதுக்கப்புறம் அந்த கோல்டு மெடல் அதை காமிங்க. இது எவ்வளோ வருது? இது 35 ரியால். 12 பீஸ் இருக்குது. சூப்பர். அப்புறம் முன்னாடியெல்லாம் வந்து பெர்ஃப்யூமு அது இது ஸ்ப்ரேயரே எல்லாம் வச்சுருந்தீங்களா? 1 மந்த் ஷோ எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே என்னது, டூத் ப்ரஷ்ஷு இங்கே இருக்குது. கொஞ்சம் போல் ஐட்டங்கள் இருக்குது. ஸ்ப்ரே எல்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா ஓகே. அதுக்கப்புறம் இந்த கொடை, வெளிநாட்டு கொடை, இந்த இதை உள்ளே வச்சுருக்காங்க. சைனா கொடையா? இந்த கொடை எவ்வளோ வருது? 20 ரியால். 20 ரியாலுக்கு கொடை இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐட்டங்கள்லாம் இருக்குது. ஓரளவுக்கு வாங்கிக்கலாம், பரவாயில்ல. சேலை வாங்குறா இருந்தால் நம்ம இந்த மாதிரி கடைகளுக்கு வந்து நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அவங்களே ஓப்பன் பண்ணி அழகாக காமிப்பாங்க. அதை நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேலைலாம் நம்ம ஊரில் கிடைக்காது. சேலை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். முன்னாடி நான் எடுத்திருக்கேன். அதாவது 3 கலர், 3 டிசைன் ஒரே மாதிரி, ஆனால் வேறு வேறு கலர் அப்படியே எடுத்துகிட்டு போனேன். இன்னும் வரைக்குமே அந்த சேலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க, அது கிட்டத்தட்ட 15 வருஷம் 20 வருஷம் இருக்கும். அப்போ வாங்கினேன். கொடைப்பாவடைலாம் வச்சுருக்கீங்களா லேடிஸ்க்கு? உள்பாவடை கொடைப்பாவடைம்பாங்களா? உள்பாவடை இருக்கா? காமிங்க பக்கம். எங்கே இருக்குது அது? என்னது?
பாவாடை அடிப்பாவாடை பனியனா? ஹோல் பனியன் சிங்கப்பூர். ஹோல் பனியன்னா புரியல. வலை பனியன் வலை பனியன். ஆமாம். ஆ ஆ சிங்கப்பூர் பனியன். இது சிங்கப்பூரா? இது இதெல்லாம் பாவாடை. அடிப்பாவாடை. உள்பாவாடை. இந்த பாருங்க, இது வந்து லேடிஸ்குள்ள உள்பாவாடை. அதுக்கப்புறம் இது இந்த வலை பனியன்லாம் இங்கே வாங்கிக்கலாம். வலை பனியன் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போவுமே வந்து விரும்பி போடுறவங்க போடுறாங்க. காத்தோட்டமாக இருக்கும். மற்ற நம்ம சாதா பனியன் போடும்போது வேர்வை அப்படியே இழுத்து வச்சுக்கிடும். இந்த பாவாடை இது வந்து எவ்வளோ வருது? இது ஒரு பீஸாக எடுத்தால் 13 ரியால், டஜன் எடுத்தால் 12 ரியால் போடலாம். ஒரு பீஸ் வந்து 13 ரியால், டஜனுக்கு பார்த்தோம்னா 12 ரியால் போட்டு தருவாங்கங்க. ஒரே டைப் தான் இருக்கா உங்களுக்கு? கீழே வந்து இந்த எம்ப்ராய்டு போட்டது அந்த மாதிரி எதுவும் இருக்கா? எம்ப்ராய்டு உள்ளது பாவாடை வந்து ஒரு பீஸ் 20 ரியால். அதை கொஞ்சம் காமிங்க பார்க்கும். அது வந்து இந்தோனேஷியா. அது இந்தோனேஷியாவா? சூப்பர். என்ன இருக்குது? இது இந்த இருக்கு பாருங்க, இந்த எம்ப்ராய்டு போட்டது. இதில் வந்து கலர் கலராக வச்சுருக்காங்க. 12 பீஸ். ஏன்னா 12 கலரு. சூப்பர். இப்போ இந்த 12 மொத்தமாக எடுத்தா எல்லாம் ஒரே ரேட்டு தான். 20 ரியால் தான். 20 ரியால் சிங்கிள் பீஸு. இது வந்து வாங்கிட்டு போய் தைக்கணுமா? எப்படி? தைக்க வேண்டியது ரெடிமேடு அப்படியே இருக்கும். அதுவும் அளவு எப்படி? அது 2 மீட்டர் அளவு. 2 மீட்டர். 2 மீட்டரா? ஒரு பாவாடைக்கு 2 மீட்டர். இல்லை இல்லை, இது சின்ன ஆள் பெரிய ஆள் அப்படிலாம் கொடுத்த முடியாது. ஒரே சைஸ் தான். ஒரே சைஸ் தான். மீதி எல்லாம் லார்ஜ் எக்ஸ்எல் எல்லாம் கிடையாது. ஒரே ஃப்ரீ சைஸ் 2 மீட்டர். 2 மீட்டர் ஃப்ரீ சைஸ். ஓகே, 2 மீட்டர் ஃப்ரீ சைஸு அந்த மாதிரி இருக்குது. இந்த ஷர்ட்லாம் எங்கே உள்ளது? இதெல்லாம் இது ராக் சட்டை. இதுவும் சிங்கப்பூரா? பாருங்க, சிங்கப்பூரில் சிங்கப்பூர் கடையில் சிங்கப்பூராக தான் எல்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே வாங்கக்கூடிய ஐட்டங்கள் நம்ம மற்ற கடைகளில் நமக்கு வந்து கிடைக்கிறது கஷ்டம். சரி, ஓகே பாய், ரொம்ப சந்தோஷம். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, சரி நண்பர்களே, கடையை பார்த்தாச்சு. கடை நான் எங்கே இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் வாங்க, வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நேரம் இந்த சபா மக்கா இருக்குது ஆப்போசிட்டில் கடை. உங்களுக்கு வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே 2வது கடை இடது பக்கம் இருக்குது. அப்படியே நீங்கள் நேரம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சபா மக்கா இருக்குது பாருங்க. சபா மக்காவுக்கு ஆப்போசிட்டில், ஏன்னா அந்த பாலம் இறங்குற இடத்துல இது இருக்குது. கரெக்டாக நான் வந்து இப்போ ஃப்ரண்ட் சைடில் எப்படி காமிக்கணும், இந்த சைடில் ஒரு ஸ்டெப்பு மேலே போகுதா, அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் தான். இதில் வந்து இடது பக்கம் 2வது கடை. சரி வாங்க, அப்படியே இந்த பக்கம் போவோம். இன்னும் இது இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சிங்கப்பூர் எலக்ட்ரானிக்ஸில் தான் வந்து இந்த சானியோ பேட்ரி அந்த அப்போ உள்ள அந்த ரெட் கலரில் இருக்கும் பாருங்கள், ரெட் கலரு எல்லோ கலரு இந்த மாதிரி பேட்ரிலாம் நல்ல கடுமையாக உழைக்கும். பேட்ரி குவாலிட்டியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அந்த சிங்கப்பூர் எலக்ட்ரானிக்ஸில் தான் நிறைய பொருள் நான் வாங்கினேன். இப்போ அதெல்லாம் இல்லை அப்படிங்காரு. காலி பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒரு கடை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. இவர் பழைய ஆள் தான். இவர் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இவர் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்கேன். ரொம்ப கேப்பு விழுந்து. இப்போ இவரை பார்த்து கிட்டத்தட்ட 9-10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அப்படியே உள்ள பூந்து அந்த பக்கமாக ஓடிடுவோம். தமாம் சித்தா நம்ம ஊருக்கு இருக்க வண்டி.